கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை நீதிமொழிகள் 3:10. உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியும். இந்த கால வேளையிலே ஒரு தேனிலிட்ட பணியாரம் போல ஒரு வார்த்தை. உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியும். உங்கள் தரித்திர வாழ்க்கை மாறி ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நெருக்கத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒரு துக்கத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஒரு பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் சொல்கிறார், இதோ நீ பணப்பிரச்சனையில் கடன் பிரச்சனையில் மாடி தவித்து கொண்டு இருக்கிறாயா? உன் களஞ்சியம் பூர்ண நிரம்பி வெளியே. களஞ்சியம் என்றால் என்ன? உங்கள் பேங்க் டெபாசிட்டு பூர்ணமாய் நிரம்பி வெளியே போகிறது. இன்றைக்கி ஒருத்தங்க பேங்க் அக்கௌண்ட்டு 2 பேங்க் அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட்னு வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் 500 1000 தான் இருக்குது. அவ்வளோ பணம் இருக்காது. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், தொட்டுக்க தொடச்சுக்குன்னு இருக்க மாட்டேங்க. உங்கள் களஞ்சியம் பூரணமாய் பரிபூர்ணமாய் நிரம்ப போகிறது. உங்கள் வீட்டில் எத்தனை டப்பா வச்சுருக்கிறீங்க? அரிசி டப்பா வச்சுருக்கீங்களா? நிரம்ப போகுது. பருப்பு டப்பா வச்சுருக்கீங்களா? நிரம்ப போகுது. மாவு டப்பா வச்சுருக்கீங்களா? நிரம்ப போகுது. எண்ணெய் டப்பா வச்சுருக்க நிரம்ப போகுது. எதுவுமே தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரம்புற வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை. அல்ல குறையாத அரிசி டப்பா இனிமேல் உங்கள் வீட்டில் வரப்போகுது. சில வீட்டில் பார்த்தா எண்ணெய் பாட்டில் அப்படியே வடிப்பாங்க, வடச்சட்டியில் அப்படியே அடித்து தட்டக்கூடாது. அது ஒரு தரித்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மாவு சட்டியில் மாவு குறையல, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையாது. நீ ஊற்ற எண்ணெய் உன் குடும்பத்தில் உற்பத்தி ஆக போகுது. எண்ணெய் டப்பா நிரம்ப போகுது. அரிசி டப்பா நிரம்புது. உன் குடும்பத்தில் வறுமையே கிடையாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிற கர்த்தர், உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்க போகிறார். நோயை உங்களை விட்டு விளக்க போகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதித்து நோயை விட்டு விளக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய தரித்திர வாழ்க்கை மாறி இன்றைக்கி செழிப்பான வாழ்க்கையை கொடுக்குறாரு. நம்முடைய களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பி வெளியே போகுது. உங்கள் வீட்டில் எதில் என்னென்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ எல்லாம் நிரம்ப போகுது. பயப்படாதீங்க. இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்துவத்தின்படி எனக்கு நடப்பதாக என்று சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு நடக்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், ஆறுதலை துதிக்கிறேன், கேடகமை துதிக்கிறேன், பிறனை துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு நன்றி. உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பி வழியும் என்று சொன்னதுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரை, யார் குடும்பத்திலே தரித்திரம் இருக்கிறதோ, யார் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, யார் குடும்பத்தில் நெருக்கம் இருக்கிறதோ, எல்லா பிரச்சனைகளும் மாறி பூர்ணமாய் நிரம்பி வழி கிருபைத்தாங்க. காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.